அன்பு நண்பர் ஆர்ஜி கணேஷ் பேசுகிறேன். மகர ராசியின் பொதுவான இயற்கை குணங்களை பற்றி பார்க்க போகிறோம். மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா செம்மறி கடை போட்டிருப்பாங்க. செம்மறி கடை எப்படி சண்டைக்கு நிற்கிதோ அந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க சண்டைக்கு நிற்பாங்கன்னு அர்த்தம் இல்லை. எந்த ஒரு தோல்வியாக இருந்தாலும் அதை அடித்து நொறுக்கிடலாம், தன் தலையை வச்சே முட்டி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தன் அதிகாரத்தை யூஸ் பண்ணி அதை வந்து அடித்து நொறுக்கக்கூடிய பயங்கரமான திறமசாலி வந்து மகர ராசிக்காரங்க. அந்த மகர ராசிக்காரங்க வந்து சனி பவனம் வீடாக இருக்கிறதுனால ரொம்ப நீதித்துறைகள் நேர்மையாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட செயல்பாடுகளில் வந்து எப்பயுமே இதிலிருந்து அடுத்தது என்ன அப்படிங்கிறத யோசிக்கக்கூடிய தன்மையில் வந்து அவங்க இருப்பாங்க. ராசி கட்டத்துலேருந்து 11வது கட்டமாக அது இருக்கும். 10வது கட்டமாக இருக்குது, மன்னிக்கணும். 11வது கட்டம் வந்து கும்பராசி, 10வது கட்டமாக இருக்குது. அந்த 10வது கட்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வெளிவட்டார தொடர்புலேருந்து வரக்கூடிய வரவுகள் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொடர்புடைய பிஸ்னஸையும் அவங்க வந்து பண்ணுவாங்க. ரொம்ப சிறப்பான மனிதர்களாக வந்து அவங்க இருப்பாங்க. எதையுமே வந்து தீர்க்கமாக முடிவெடுத்து பயங்கரமான சாதனை பண்ணக்கூடிய ஒரு ராசியாக வந்து மகர ராசி இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று செஞ்சுட்டு இருக்கும்போதேவோ இது இல்லைன்னா இன்னொன்று என்ன இருக்குமா அப்படின்னு யோசனை பண்ணி அதை தேடி போகக்கூடிய அமைப்பும் இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து மகர ராசி வந்து இருந்து செயல்பட்டுருக்கும். இப்படி செயல்படுறதுனால மகர ராசிக்காரங்க வந்து யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்ககிட்ட மட்டும்தான் பேசுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. உங்களை தாண்டி வேறு யாராவது ஆள் இருக்கிறாங்கன்னா அவங்ககிட்டையும் பேசுவாங்க. அதாவது பேசுவாங்கன்னா எப்படின்னா, இப்போ ஒரு மருத்துவம் பார்க்க ஒருத்தர்ட்ட வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மருத்துவம் பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மருத்துவத்தோட இன்னொரு சிறந்த மருத்துவம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு யோசிக்கக்கூடிய தன்மை உள்ளவங்களாம் அவங்க இருப்பாங்க. ஸ்பெசிஃபிக்காக மகர ராசிக்காரங்க அப்படி இருப்பாங்க. இன்னொன்று சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்ககிட்ட வந்து பிரம்மாண்டம் இருக்கான்னு பார்ப்பாங்க, அவங்களுக்கு பேர் இருக்கான்னு பார்ப்பாங்க. இந்த மருத்துவமாக இருக்கட்டும், இல்லை எதுவாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், பெரிய பெரிய பிஸ்னஸாக இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் இருக்கிறதுல வந்து அவங்களுக்கு பேர் இருக்குதா, அதாவது பேர் வாங்கினவங்களா அவங்க அந்தளவுக்கு திறமைசாலிகளா அப்படின்லாம் பார்ப்பாங்க. அந்த திறமைசாலிகளான்னு பார்த்து தேர்ந்தெடுக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஸ்டெப் போகிறதுக்கு அவங்க யோசிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க தான் மகர ராசிக்காரங்க. அதனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு நல்ல முயற்சியை வந்து எடுக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா மகர ராசி. இந்த மகர ராசி வந்து வந்த உடனே வந்து உங்ககிட்ட தான் பேசுவாங்க, உங்ககிட்ட மட்டும்தான் கேட்டிருப்பாங்க, உங்ககிட்ட மட்டும்தான் எல்லா பிஸ்னஸுமே பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது வந்து ஒரு விதத்தில் தவறு. ஏன்னா அவங்க பலவித ஆலோசனை பண்ணி எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடியவங்க தான். அவங்களுக்கு பிடிச்சிருந்ததை மட்டும்தான் அவங்க செய்வாங்க. அவங்களுக்கு பிடிக்காத எதையுமே அவங்க செய்ய மாட்டாங்க. மேக்ஸிமம் அவங்களுக்கு பிடிச்சது மட்டும்தான் அவங்க செய்வாங்க. பிடிக்காததை அவங்க செய்யறதுக்கு வரவே மாட்டாங்க. அப்படிப்பட்டதான் மகர ராசி. வேறு ஒரு சூழ்நிலை இல்லாத பட்சத்தில் மட்டுமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காதெல்லாம் செய்கிற மாதிரி வருவாங்களே ஒழிய, அவங்க சூழ்நிலை இல்லாத அவங்களுக்கு சரியில்லாத நேரத்தில் அவங்க செய்ய வரும்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையுமே அவங்க செய்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு தவறு. அதனால் மகர ராசிக்காரங்களை குறை சொல்ல வரல. மகர ராசிக்காரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுய மதிப்பில் வந்து அதிக மரியாதை கொடுப்பாங்க. அவங்களுடைய சுய கௌரவம், சுய மரியாதையில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான இது கொடுப்பாங்க. தனக்கு வந்து ரொம்ப ஒன்றுமே முடியாத சூழ்நிலை கூட வந்து பார்த்திங்கன்னா மகராசிக்காரங்க வந்து அதை வந்து வெளிக்காட்டிக்காமல் தான் அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு அந்த சுய கௌரவத்தில் வந்து கொஞ்சம் நிலையாக நிற்கக்கூடிய சூழ்நிலை உள்ள மனிதர்கள்லாம் சில பேர் இருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு மகராசி வந்து பார்த்திங்கன்னா தன் நிலையை பற்றிக்கிறதுக்கு பெரிய லெவலில் வந்து தன் முயற்சியிலேயே பலவித சாதனைகளை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும். அப்படிப்பட்டதான் மகர ராசி. சரிங்களா? அதனால் இதுதான் மகர ராசின்னு சொல்லி இந்த மகர ராசிக்காரங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவர் சீக்கிரம் சொன்னபடி கேட்க மாட்டாங்க. சொன்னபடி கேட்காம இருக்க காரணம் என்ன, தனக்குள்ளே வந்து தீர்மானம் வச்சுருப்பாங்க. அப்படி தீர்மானம் பண்ணி வச்சதை உடைக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க சந்திச்சாங்கன்னா அவங்க சொல்கிறத கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க. அவங்க சொல்கிறத கேட்டு ஆலோசனை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ராசி மகர ராசி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரியாது. குடும்பத்தை வந்து ஒற்றுமையாக வச்சுக்கணும்னு பார்க்கும். தன்னை சார்ந்தவர்களை அதுவும் ஒற்றுமையாக வச்சுக்கணும்னு பார்க்கும். தன்னை சார்ந்தவர்களை ஏதாவது ஏட்டிக்குட்டியாக பண்ணாங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களா இருந்தாலும் அவங்கள விட்டு விலகி இருக்கிறதுக்கு அது வந்து யோசிக்கவே யோசிக்காது. அதனால் மகர ராசி ஒரு அற்புதமான ராசின்னு சொல்லி இதை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பு நண்பன் ஆர்ஜே கணேஷ்.